வணக்கம் டூட்ஸ், வெல்கம் பேக் டு ஏபி டியூட்டோரியல்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உங்கள் ஒர்க் ஃப்ளோவை ஸ்பீடாக மாற்றுறதுக்கான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அதாவது அடோப் ப்ரீமியர் ப்ரோக்கு தேவையான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. டிப் நம்பர் 1, ஆடியோ மிக்சிங். நம்ம ஒரு இன்டர்வியூ வீடியோ இல்லைனா ஒரு நரேஷன் வீடியோ பண்ணும்போது நமக்கு எப்போவுமே பேக்ரவுண்ட் மியூசிக், வாய்ஸ் ஓவர் இல்லைனா இன்னும் ஏதாவது எஸ்எஃப்எக்ஸ் எல்லாத்தையுமே எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேனுவலாக தான் பண்ணுவோம். அண்ட் அது வந்து ரொம்ப டைம் டேக்கிங் ப்ராசஸாகவும் இருக்கும். ஸோ அதை ப்ரீமியர் ப்ரோவில் ஸ்பீடாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுதான் எசென்ஷியல் சவுண்ட். இந்த எசென்ஷியல் சவுண்ட் பேனல் வந்து உங்களுக்கு விசிபிளாக இல்லை அப்படின்னா விண்டோஸ் போயிட்டு விண்டோஸில் எசென்ஷியல் சவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரீமியர் ப்ரோ கிட்ட இந்த ஆடியோ ஃபைல்ஸ் எந்த கேட்டகரி சம்மந்தப்பட்டதுன்றதை நம்ம சொல்லணும். இப்போ என்னோட ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிறது வந்து வாய்ஸ் ஓவர், கீழே இருக்கிறது வந்து மியூசிக்குங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கிற லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டயலாக் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். கீழே இருக்கிற மியூசிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு மியூசிக்கை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மியூசிக்கில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே போனீங்க அப்படின்னா டக்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் அப்படியே வச்சுட்டு ஜஸ்ட் ஜெனரேட் கீ ஃப்ரேம் ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கீ ஃப்ரேம் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் லேயரில் வந்து நமக்கு வந்துருச்சுங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு தடவை ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இன்னும் உங்களுக்கு வந்து இந்த மிக்சிங் கரெக்டாக இல்லை, இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக்கணும் இல்லைனா கொஞ்சம் கூட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து நீங்கள் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான வேல்யூ வரும். ஆனால் முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு தடவையும் இதை அப்டேட் பண்ணும்போது கீழே ஜெனரேட் கீ ஃப்ரேம் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி தாங்க ஆகணும். அப்போ தான் உங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே இந்த லேயரில் வந்து அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி டயலாக் பேனலில் கூட நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆடியோ லெவலில் மேட்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், இல்லைனா நாய்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், இந்த மாதிரிப்பட்ட ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, கலெக்ட் ஃபைல் அண்ட் காப்பி. இப்போ நம்ம இந்த மொத்த ப்ராஜெக்ட்டையும் பேக்கப் எடுக்கணும், இல்லை அப்படின்னா இந்த மொத்த ப்ராஜெக்ட்டையும் யாராவது ஒரு ஆள்கிட்ட நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபைல் போயிட்டு ஃபைலில் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல இந்த சீக்வன்ஸ் செலக்டடாக இருக்கா, உங்களோட சீக்வன்ஸ் இதில் செலக்டடாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கலெக்ட் ஃபைல் ஆப்ஷன் வந்து செலக்டடாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த டெஸ்டினேஷன் பாத் வந்து கரெக்டாக உங்களுக்கு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக எனேபிள் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த மொத்த ப்ராஜெக்ட் ஃபைல் எவ்வளோ சைஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த கேல்குலேட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு எஸ்டிமேட்டடான ஃபைல் சைஸ் வந்து இங்கே விசிபிள் ஆயிரும். அப்புறமா ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த டெஸ்டினேஷன் பாத்தில் மொத்த ப்ராஜெக்ட் ஃபைலுமே காப்பியாகி ரெடியாக இருக்குங்க. டூட்ஸ், நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்கன்னா உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் ஒருவேளை இந்த மாதிரிப்பட்ட அனிமேஷன் இல்லைனா எடிட்டிங், டிசைன் ரிலேட்டடான டாப்பிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிடுங்க. பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா பதிவுகளும் உங்களை தேடி வரும். இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 3, நெஸ்டிங். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் சில லேயர்ஸை வந்து நம்ம ப்ரீகாம்ப் பண்ணி, அதாவது ஒரு குரூப் பண்ணுற மாதிரி பண்ணி நம்ம அதை தனி கம்போசிஷனாக க்ரியேட் பண்ணிப்போம். அதே மாதிரி ப்ரீமியர் ப்ரோவில் கூட நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது பேர் தான் நெஸ்டிங். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு தேவைப்படுற எல்லா லேயர்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி நெஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான நேமை கொடுத்து உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக செட் பண்ணிக்கோங்க. ஓகே கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற கிளிப்ஸை எடிட் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு தனி ஒரு விண்டோவை ஓப்பன் ஆகும், சேம் அஸ் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். டிப் நம்பர் 4, கிரியேட்டிங் டைனமிக் லிங்க் பிட்வீன் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீமியர் ப்ரோ. நம்ம ஒரு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான எஃபெக்ட்ஸை வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸால் தாங்க கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸுக்கு திரும்பி போக வேண்டிய சிச்சுவேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸையும் ப்ரீமியர் ப்ரோவையும் லிங்க் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் அப்டேட் பண்ணுறது இன்ஸ்டண்ட்டாக ப்ரீமியர் ப்ரோவில் கூட அப்டேட் ஆகுங்க. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல உங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பனாக இருக்கணும், அது சேவ்டாக இருக்கணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்படுற கிளிப்பை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ரீப்ளேஸ் வித் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கம்போசிஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் ஈஸியாக ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் அப்டேட் பண்ணுறது ப்ரீமியர் ப்ரோவில் அப்டேட் ஆகும். டூட்ஸ், ஒருவேளை உங்களுக்கு ப்ரீமியர் ப்ரோவில் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இல்லை அனிமேஷனில், டிசைனில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சோஷியல் மீடியாவில் கூட நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கேட்கலாம். இல்லை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, நீங்கள் அங்கே கூட உங்களோட கொஸ்டின்ஸை கேட்கலாம். கூடிய சீக்கிரத்தில் உங்கள் கொஸ்டின்ஸுக்கு பதிலளிக்கிற மாதிரிப்பட்ட வீடியோஸை சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். டிப் நம்பர் 5, ஆடிங் கேப்ஷன்ஸ்.
நம்ம ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது சில டைம் நம்ம கிளைண்ட்ஸ் கேட்பாங்க, சப்டைட்டில் ஆட் பண்ணி கொடுங்க, இல்லைனா கேப்ஷன்ஸ் ஆட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நம்ம மேனுவலாக பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே டைம் டேக்கிங் ப்ராசஸாக இருக்கும். ஸோ அதை சிம்பிள் ஆக்கிறதுக்கு ப்ரீமியர் ப்ரோவில் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ அதுதான் கேப்ஷன்ஸ். அதை நீங்கள் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஐகான் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு இந்த சைடில் பாப்பப் வரும். இந்த பாப்பப்பில் கேப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபைல் போயிட்டு நியூ போய்க்கோங்க. அதில் வந்து கேப்ஷன்ஸ்ன்ற சேம் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நான் ஓப்பன் கேப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த கேப்ஷன் கேட்டகரி வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கிரியேட் பண்ண கேப்ஷன் வந்து டைம்லைனில் வராது, அது வந்து ப்ராஜெக்ட் பின்னில் இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் பின்னில் இருக்கிற கேப்ஷனை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம டைம்லைனில் தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், கேப்ஷன்ஸ்னு தனியாக ஒரு விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த டியூரேஷனை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, கேப்ஷன் லேயரோட டியூரேஷனை ஃபஸ்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சின்ன மார்க்கர் இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலே போதும், உங்களோட டைம் டியூரேஷன் வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸோ உங்களுக்கு புதுசாக நீங்கள் கேப்ஷன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா, மேலே இருக்கிற இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட வீடியோவுக்கு கேப்ஷனோ சப்டைட்டிலோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே டூட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்காக சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்கள் ஏபி.